மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை தொடர்பவமோ? கந்தர்வர்கள் துரியோதனனின் முழு படையையும் சிதறடித்து துரியோதனனையும் அவன் படை வீரர்களையும் சேர்த்து கயிறால் கட்டி வைத்தனர். இந்த செய்தி உடனே பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டனர். ஆனால் தர்மராஜர் மட்டும் வருந்தினார். அப்போது தர்மராஜர் சொன்னார், எவ்வளவு இருந்தாலும் அவன் நமக்கு சகோதரன்தான். ஏதேனும் சச்சரவே இருந்தால் கூட நாமே விட்டு கொடுத்தால் அது நல்லது அல்ல. நீங்கள் யாரேனும் சென்று அவனையும் அவன் படையையும் மீட்டு வாருங்கள் என்றார். தர்மராஜரின் ஆணையை ஏற்று துரியோதனனை விடுவிக்க அர்ஜுனனும் பீமனும் புறப்பட்டனர். அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு தரையில் நூற்றுக்கணக்கான துரியோதனனின் படை வீரர்கள் கயிறுகளால் கட்டப்பட்டு படுத்திருந்தனர். ஒரு பக்கம் ஒருவன் மட்டும் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் முகத்தை மறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனே துரியோதனன். அவன் அவமானத்தில் தலையை மறைத்து கொண்டிருந்தான். அதை பார்த்த பீமன், உனக்கு இவ்வாறு நடக்க வேண்டியதுதான் என்று ஒரு வகை நையாண்டிப் செய்தான். அத்தருணத்தில் சித்திரசேனனும் அவன் கந்தர்வப் படையும் அர்ஜுனனையும் பீமனையும் பார்த்தனர். உடனே அர்ஜுனன், சித்திரசேனா, மரியாதையாக துரியோதனனையும் அவன் படையையும் உடனே விடுவித்துவிட்டு இங்கிருந்து வெளியேறு. இல்லையெனில் எங்கள் வீரத்திற்கு பலியாக வேண்டியதுண்டு என்று எச்சரித்தான். அதற்கு சித்திரசேனன், அப்படியெனில் உன் வீரத்தை காட்டு என்று சொல்லி வில்லை கைவசம் எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை நோக்கி அம்புகளை எய்யத் தொடங்கினார். அதே நொடியில் சித்திரசேனனின் வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்த படையோர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சற்று நேரத்தில் கீழே விழுந்து படுத்தனர். ஏன் விழுந்தார்கள் என்று பார்த்தபோது அவர்களது இதயத்தில் இவ்விலேயே அர்ஜுனனின் அம்புகள் பாய்ந்திருந்தது. சித்திரசேனன் கோபத்துடன் அர்ஜுனனை நோக்கி அம்பை எய்ய முயன்றபோது அர்ஜுனன் ஒரு வகை மாயை போலவும் ஒரு பலத்த காற்று போலவும் ஒரு சூறாவளி போன்ற வேகத்திலும் ஒவ்வொரு கணத்துக்கும் வேறு வேறு இடத்தில் தோன்றினான். அவரை இலக்கிடுவதே சித்திரசேனனுக்கு களைப்பாகிவிட்டது. இந்நேரத்தில் சித்திரசேனனை சுற்றியிருந்த படை வீரர்கள் அனைவரும் விழாத் தொடங்கினர். இதை பார்த்த சித்திரசேனனுக்கு ஒரே எண்ணமே வந்தது. அர்ஜுனனின் வேகத்தையும் வல்லமையையும் எதிர்கொள்வது என்றால் அது முற்றிலும் முட்டாள்தனமே என்று புரிந்துவிட்டது. அவன் உடனே, அர்ஜுனா, இனி நிறுத்திவிடு. வெற்றி உனதே. உன் வீரம் என்னை முழுமையாக பரவசப்படுத்திவிட்டது. இன்று முதல் நான் உன் நண்பனும் உன் பக்தனுமாக இருக்குகிறேன். உனக்கு எப்போது எந்த உதவியும் வேண்டுமானாலும் செய்யத் தயார் என்று சொல்லி கந்தர்வர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அப்பொழுது பீமன் நேராக துரியோதனன் உள்ளிருந்த இடத்திற்கு சென்று தன் கை கத்தியால் துரியோதனனை கட்டுண்டிருந்த கயிறுகளை அறுத்து, துரியோதனா, இதோ பாண்டவர்கள் நாங்கள் உன் உயிரை உனக்கு தானமாக அளிக்கிறோம். போய் உயிருடன் இரு என்று நையாண்டியாகச் சொல்லிவிட்டு பீமனும் அர்ஜுனனும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள். துரியோதனனின் படையோர் அனைத்தும் தம்மை பிணைவிலிருந்து அவிழ்த்து கொண்டு வருந்திய முகத்தோடு தங்கள் தங்கியிருந்த முகாம் நோக்கி சென்றபோது கர்ணன் தன் ஆயுதங்களுடன் அவர்களை எதிர்நோக்கி வந்தான். துரியோதனனை கண்டவுடன் கர்ணன் மகிழ்ச்சியில் அடங்காமல் இருந்தான். என் நண்பா துரியோதனா, நீ ஒருத்தனே அந்த வல்லமை கொண்ட சித்திரசேனனையும் அவன் படையையும் வென்று வெற்றியுடன் திரும்பிவிட்டாயா? உன் மாதிரி வீரனை நானே நண்பனாக கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் பெருமை என்று கூறினான். இதற்கு முன் பாண்டவர்கள் தமது உயிரை பிச்சையாக தந்துவிட்டனர் என்பதனால் வெட்கம் கலந்த அவமானத்தில் துரியோதனன் இருக்கிறான். இந்நேரத்தில் நீ அதே வீரம் கொண்டவர் என்று கர்ணன் புகழ்ந்து சொல்லுவதைக் கேட்டால் அவன் மனம் இன்னும் அதிகமான அவமானத்தில் அனலுறுவது துரியோதனனுக்கு கசப்பாக இருந்தது. அப்பொழுது துரியோதனன் அருகில் இருந்த ஒரு படைவீரர், பாண்டவர்கள்தான் எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்று கர்ணனிடம் சொல்லிவிட்டார். உடனே துரியோதனன் கர்ணனிடம், என் நண்பா, சில நிமிடங்கள் முன்பு அவர்கள் என் உயிரை பிச்சையாக வழங்கிய போது நான் மனதால் இறந்துவிட்டேன். இனி உடல் மரணம்தான் மீதமுள்ளது. இன்று நான் தற்கொலை செய்து வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் என்று அழத் தொடங்கினான். கர்ணன் எவ்வளவு தடுத்தாலும் துரியோதனன் இறப்பதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது கர்ணன், ஒரு நாளில் உனக்கு மிகுந்த பகையாக உள்ள அர்ஜுனனின் உயிரை நான் எடுத்து விடுவேன் என்று நான் வாக்குறுதி செய்கிறேன் என்று உறுதியாய் சொன்னபோது துரியோதனனுக்கு சற்றே தைரியம் வந்தது. அவன் தீர்மானித்த தற்கொலை முயற்சியை தள்ளி போட்டான். ஆனால் பயங்கரமான பழிக்காக துரியோதனன் உள்ளுக்குள் வன்மையாக எரிந்து கொண்டே இருந்தான். கர்ணனின் வாக்கு பாண்டவர்களுக்கு தெரிந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான கதையை படித்தால் அது ஒருவனின் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்று நீங்கள் நம்புவீர்களா? ஒரே ஒரு கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கேட்கச் செய்தால் போதும். அவர்களது வாழ்க்கைக்கு தேவைப்படும் எல்லா தர்மங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து வரும் அல்லது எதிர்கொள்கிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும்
ஒரே ஒரு கதையை படித்தால் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாகாச கதை மகாபாரதம் மூலமாக மட்டுமே அது நடைபெறும். இந்த கதை எவ்வளவு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை விடவும் 100 மடங்கு மேலானதாக இருக்கும். இது ஒரு சவாலாகவே எடுக்கலாம். விக்ரமாதித்யன் எழுதிய மகாபாரதத்தின் முழு கதை 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் வடிவத்தில் அமேசான் உள்ளிட்ட 40 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகளவில் 54 மொழிகளில் வெளியாகிறது. லிங்குகள் இந்த வீடியோவின் கீழுள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளன. உடனே ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல, இது உங்களுடைய வாழ்விற்கு தேவையான நிறைந்த கலை நூலகம். அந்த நேரத்தில் வேதவியாசர் பாண்டவர்களிடம் வந்து சொன்னார், வரப்போவுள்ள நாட்களில் மிகப்பெரிய யுத்தம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கப் போகிறது. அந்த யுத்தத்தில் பாண்டவர்கள் வெல்ல வேண்டுமென்றால் இப்போதைய உங்களுடைய திறமைகள் மற்றும் ஆயுதங்கள் போதாது. உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் உங்களுக்கு தேவை. அவை தேவர்கள் வைத்திருக்கின்றன. அவற்றை தவம் செய்து கொண்டே நீங்கள் பெற முடியும். அர்ஜுனா, நீ ஹிமாலயத்திற்கு சென்று தவம் புரிந்து தேவதைகளின் அருளை பெற்று அவர்களது ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் பெற்றுவாரு. அப்போதுதான் வரவிருக்கும் யுத்தத்தை வெல்ல உனக்கு எளிதாக இருக்கும் என்று ஆலோசனை வழங்கினார். உடனே அர்ஜுனன் தவம் செய்ய போய் வருவதற்காக தயாரானான். தன் அண்ணன்களிடம் ஆசி பெற்று தம்பிகளுக்கு சற்றும் கவனமாயிருங்கள் என்று அறிவுரை கூறி திரௌபதியின் அருகில் வந்து, திரௌபதி, உனக்கு நான் கொடுத்த வாக்கினைக்கும் உன் மீது நிகழ்ந்த அவமதிப்புக்கும் உன் பழிக்கு பதில் கொள்ளவும் நாம் இவ்வாறு வறுமைப்பட்ட நிலையிற்கு காரணமான கௌரவர்களுக்கு முடிவு காணவும் நான் இப்போது செல்கிறேன். நீ கவனமாக இரு திரௌபதி என்று சொல்லி அர்ஜுனன் புறப்பட்டான். சில வாரங்கள் பயணம் செய்தவுடன் ஒரு மலைப்பிரதேசத்தில் அடங்கி தவம் செய்யத் தொடங்கினான். காலம் கடந்து சில மாதங்களான போது ஒரு நாள் தவத்தில் சத்தம் கேட்டு எள்ளளவாக கண்ணை திறந்தபோது ஒரு பெரிய காட்டுப்பன்றி மிக வேகமாக அர்ஜுனன் நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே அருகிலிருந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அந்த காட்டுப்பன்றியை அர்ஜுனன் அம்பை எய்த்தான். அது ஓடி வந்தபடியே அர்ஜுனனின் பாதமடியில் விழுந்தது. அவன் அம்பின் தாக்குதலால் இறந்தது. ஆனால் அதன் உடலில் ஒன்று இல்லை, 2 அம்புகள் பாய்ந்திருந்தன. அப்போது அவன் எதிரில் ஒரு வேட்டைக்காரன் தான் கையிலிருந்த வில்லை பிடித்து கொண்டு நின்றான். அந்த வேட்டைக்காரன், ஓய் சந்நியாசி, பார்த்தாயா, உன் உயிரை நான் காத்துவிட்டேன், வந்து என் கால்களை பற்றி நன்றி சொல் என்று சத்தமாகச் சொன்னான். அதற்கு அர்ஜுனன் மிகவும் கோபமடைந்து, என்ன, நீயா என்னுடைய உயிரை காப்பாற்றினது? இந்த காட்டுப்பன்றி என் அம்பின் பலத்திற்கே இறந்தது. அதை விட்டுவிட்டு உனக்கு இவ்வளவு அகந்தை ஏன்? நானே உன் காலை தொட்டு பணிய வேண்டும் என்று கேட்டான். இவ்வாறு அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகரித்தது. உடனே அவர்கள் தத்தம் வில்லை எடுத்துக்கொண்டு முற்றிலும் ஒரு போராட்டத்துக்கு திரும்பினார்கள். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் சமமாகவே எதிர்கொண்டு பலமுறை அம்புகளை மாறி மாற்றி வீசினார்கள். ஒருவனும் பிறவனை வெல்லாமல் நீண்ட நேரம் அந்த சண்டை நிகழ்ந்தது. ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் வேட்டைக்காரனின் அருகே சென்று சண்டை செய்தான். அந்த கை சண்டையில் பலமாக அடித்து கொண்டார்கள். திடீரென்று அந்த வேட்டைக்காரன் அர்ஜுனனை பிடித்து தூக்கி வீசினான். அர்ஜுனன் அங்கு இருந்த சிவலிங்கத்திற்கு அருகில் சென்று விழுந்தான். அங்கு சிறு மாலையை எடுத்து அவன் இறைவனை பார்த்து, பரமேஸ்வரா, இந்த வேட்டைக்காரனை வெல்ல ஒரு பலத்த சக்தியை வேண்டுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து மாலையை அணிவித்து எழுந்தான். உடனே சிவலிங்கம் நோக்கி பார்த்தால் சிவலிங்கம் மீது அணிந்து வைத்த மலர் மாலை இல்லாமல் அதே மாலை வேட்டைக்காரனின் கழுத்தில் பளிச்சென்று தெரிந்தது. இது என்ன விசித்திரம் என்று மனதில் கடும் ஆச்சரியத்துடன் சிவலிங்கத்தை நோக்கி கண்ணை சுழற்றினான். சிவலிங்கத்தின் மேல் மலர் மாலை ஏதுமில்லை. அப்பொழுது அர்ஜுனனுக்கு தெளிவு வந்தது. அந்த வேட்டைக்காரன் வேறு யாரும் இல்லை, சூட்சுமமாக தோன்றிய பரமேசுவரனே என தெளிவு அடைந்தான். உடனே வேட்டைக்காரன் தன்னுடைய மாயை உருவத்தை மறுபதிப்பாக மாற்றி ஒளிமயமான சிவபெருமான் இலகுவான திருவுருவமாக தென்பட்டார். உடனே அர்ஜுனன் சிவனின் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றான். அப்பொழுது சிவன், அர்ஜுனா, இதோ பாசுபதாஸ்திரம். இது தற்போது உள்ள அஸ்திரங்களையும் கடந்து மிக சக்தி வாய்ந்த ஒன்று. அதன் மேல் வேறு என்ன அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், ருத்ராஸ்திரம் பெயான்றவை ஒரே சமயம் உன்மீது பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றையெல்லாம் வீணாக்கிடும் வல்லமை பாசுபதாஸ்திரத்திற்கு உண்டு. நீ முழு மனத்துடனும் ஒருமையாக விரும்பி இதை செலுத்தினால் உன் கண் இமைக்கும் நொடியில் அனைத்தையும் அழித்துவிடும் சக்தி இதற்கு உண்டு. அதனால் உனக்கு சமமானவோ அல்லது மிக வலிமை மிக்கவோ அடையானவர்கள் மீதிலேயே இதை பயன்படுத்த வேண்டும். உனைவிட பலமற்றவர்களுக்கு இந்த அஸ்திரம் வேண்டுமென்று செலுத்தக்கூடாது என்று சொல்லி சிவன் மாயமாய் மறைந்து விடுகிறார். பின்னர் மற்ற தெய்வங்களும்
ஒன்றன்பின் ஒன்றாக அர்ஜுனனை வந்து சந்தித்து அவர்களுடைய பலமிக்க ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் வழங்கினர். வருணதேவன் தன் பாசத்தையும், யமதர்மராஜன் தன் கட்டாயமான கதியையும், குபேரன் அந்தர்தான் அஸ்திரம் போன்ற வலிமையான ஆயுதங்களையும் அர்ஜுனனுக்கு தந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் உள்ள கொண்டாட்டம் இன்னும் வேறொரு கட்டத்தை நோக்கி மேல்பட எழுச்சி பெறும். அது உங்களால் தவிர்க்க முடியாததாக இருக்கும். இதுபோலவே அடுத்த சனிக்கிழமையிலும் அதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்கள் இந்த வீடியோவின் கீழேயுள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளன. இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனது சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருப்பின் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த சந்திப்பு வரை நலம் பேணுங்கள். பை.